हरे कृष्णा हरे राम एकं शास्त्रं देवकी पुत्र गीतम् एको देवो देवकी पुत्र एव एको मन्त्रः तस्य नामानि यानि कर्मापि एकं तस्य देवस्य सेवा नारायण नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो धियमुदीरये नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः नमः पंकजनाभाय नमः पंकजमाने नमः पंकजनेताय नमस्ते पंकजाग्रे वासुदेव परा वेदा वासुदेव परामहः वासुदेव परयोगः वासुदेव पराक्रियः वासुदेव परं ज्ञानं वासुदेव परं तपः वासुदेव परो धर्म वासुदेव परागतिः। हरे कृष्ण प्रभु। सर्वशास्त्राब्धिपीयूषा सर्ववेदैका षट्फला सर्वसिद्धान्ता रत्नाद्या सर्वलोकैका दृक्प्रता सर्वभागवतप्राणा श्रीमद्भागवतप्रभो कलिद्वन्द्वोदितादित्या श्रीकृष्णा परिवर्तिता परमानन्दपाताय प्रेमवर्षि अक्षरायते शर्वाद सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोऽस्तु मे मद एक बंदो मत संगिन मत गुरु मन महादना मन निष्ठारका मत भाग्या मत आनंता नमोस्तुते असाधु साधु तादायिन अतीनो चाता करा अनामुंच कदाचिन्मां प्रेम हृत्कंतयोस्पुरा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா டிவோட்டிஸ், மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம இந்த சம்பாஷணையில மகாபிரபுக்கும் ராமானந்தராயருக்கும் இடையே வித்யாநகர் கோதாவரி கரையில் நடைபெற்று கொண்டிருக்கும் அற்புதமான இந்த சம்பாஷணையை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். போன கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, மகாபிரபு எப்படி மனதளவில் அவ்வளவு வேகமாக ராமானந்தராயரை நெருங்கினார். அவர் ராமானந்தராயர் அந்த பிராமணர்கள் வேத முழக்கங்களோடு அங்கு நீராட வரும்பொழுது அவருக்கு இருவருக்கும் ஏற்பட்ட அந்த ஒரு சங்கமம், அந்த தொடர்பு, அதன் பிறகு அவர்கள் இருவரும் எப்படி கலந்துரையாடினார்கள் அப்படிங்கிறத நம்ம ஆரம்பிச்சோம். அப்படி இருக்கும்பொழுது அதாவது ஒரு 5-6 நாள் தங்கணும், ஒரு வாரம் நீங்க தங்கணும் இங்க அப்படின்னு மகாபிரபுவிடம் ராமானந்தராயர் விண்ணப்பம் கொடுத்த பிறகு மகாபிரபு அதற்கு சம்மதம் தெரிவித்து மீண்டும் உன்னை பார்க்க வேண்டும் அப்படிங்கிறார். அப்படி பார்க்கும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, உன்னை பார்க்க வேண்டும், உன்னுடைய முகத்தை பார்த்து, அதாவது உன்னுடைய தரிசனம் எனக்கு கிடைத்து உன்னுடைய வாயில், அதாவது அந்த அற்புதமான ஆன்மீகத்தில் மூழ்கி உள்ள உன்னிடமிருந்து பகவானை பற்றிய பல்வேறு வகையான செய்திகளை நான் கேட்க வேண்டும். நம்ம அதற்கும் ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம் கிருஷ்ணதாஸ் கவிராஜ கோஸ்வாமி எழுதிய அந்த ஸ்லோகத்தினுடைய பொருளை நம்ம பார்த்தோம். எப்படி ஒரு வானத்திற்கு, அதாவது ஒரு மேக கூட்டத்திற்கு அந்த கடலினுடைய நீர்த்துளிகள் முழுமையான ஒரு ஆற்றலை கொடுத்து மழை நீராக மீண்டும் அந்த கடல் ஆன்மீக சாகரம் அப்படிங்கிற மகாபிரபு அதை மீண்டும் திரும்ப பெற்று அனுபவிக்கிறார் அப்படிங்கிறத பார்த்தோம். நம்ம அப்படி இருக்கும் பொழுது மகாபிரபு என்ன ஒரு கேள்வி அவர் கேட்கிறார் அப்படின்னா, ஒருவனுடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு அம்சம், அவன் அடைய வேண்டிய முக்கியமான பிரபு கஹே படா ஸ்லோக சாத்தியேர நிர்ணயா, அல்டிமேட் கோல், ஒரு இலக்கு, வாழ்க்கையினுடைய ஒருவனுக்கு ஒரு இலக்கு என்ன, அதை பத்தி நீங்க சொல்லுங்க அப்படிங்கும்போது அங்கதான் அவங்களுடைய உண்மையான அந்த சம்பாஷணை என்பது துவங்குகிறது. அதற்கு ராமானந்தராய் என்ன சொல்றார் அப்படின்னா, ஸ்வதர்ம சரணே விஷ்ணு பக்தி ஹோய். ராமானந்தராய் கூறிய முதல், அவர் கேட்டதுக்கு அந்த இலக்கு, அவர் என்ன சொல்றாருன்னா, மகாபிரபு என்ன சொல்றாருன்னா, நீ கூறக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்கும் பிரமாணங்கள் இருக்க வேண்டும். பிரமாணங்கள் அப்படின்னா எவிடன்ஸ் இருக்கணும், ஏனோ தானோன்னு பேசக்கூடாது. ஒரு சில பேர் அப்படியே தொலைக்காட்சியில கேட்கறது, யூடியூப்ல கேட்கறது, எங்கேயாவது கேட்கறது, அவங்க கேட்கறத வச்சுட்டு அவங்களுக்கு ரொம்ப எல்லாமே தெரிஞ்ச மாதிரிலாம் பேச ஆரம்பிப்பாங்க. நிறைய லெக்சர்ஸ் கொடுக்கறவங்க, இது போன்ற ஒரு ஆன்மீக சொற்பொழிவு ஆற்றுபவர்கள் பிரமாணத்தோடு பேச வேண்டும் அப்படிங்கிறது தான் இங்க மகாபிரபு அவர்களிட்ட நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சாத்தியேர நிர்ணய ஸ்லோக சாத்தியேர நிர்ணய அப்படிங்கும் பொழுது சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது போல நீ எனக்கு தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிறார். சோ அதற்கு முதலாக கொடுத்த ஒரு பதில் என்ன அப்படின்னா, ஸ்வதர்மா சரணே விஷ்ணு பக்தி ஹோய். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒவ்வொருவருக்கும் ஒரு கடமை உண்டு இல்லையா? பௌதிக வாழ்க்கை அப்படிங்கும்போது விதிக்கப்பட்ட கடமைகள்,
கர்ம கர்ம கடமைகள் அப்படிங்கிறது ஒண்ணு வேற. ஒவ்வொருவருக்கும் கர்ம கடமைகள் அப்படின்னா, ஒவ்வொரு நிலையில் இருப்பவர்களுக்கும் ஒரு ஆண்மகன் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தகப்பனாக, ஒரு கணவனாக, இல்லைன்னா ஒரு அலுவலகத்தில் வேலை செய்யும் ஊழியராக, அவர்கள் எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான கடமைகள் இருக்கும். சோ அது போல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒவ்வொருவருக்கும் விதிக்கப்பட்ட அந்த நியமங்கள், கடமைகள் அவர்களுக்கு ஏற்ற நிலை, அந்த சோசியல் சமுதாய அந்தஸ்திற்கு ஏற்றாற் போல அதை செய்யும் பொழுது அவர்களுக்கு கிருஷ்ண உணர்வு என்பது எழ வேண்டும். அவேக்கனிங் ஆஃப் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ். அவேக்கனிங் மீன்ஸ் அப்படின்னா, அது வந்து ஒரு ஒரு தூங்கிய நிலையில் அந்த கிருஷ்ண உணர்வு அப்படிங்கிறது, பகவானினுடைய உணர்வு என்பது அனைவரிடமும் இருக்கின்றது. அது நம்ம சொல்லுவோம் இல்லையா? பிரபுபாதருடைய எக்ஸாம்பிள் எல்லாம் எழுதுவாரு. எப்படி வந்து ஒரு ஒரு நெருப்பு மூண்ட ஒரு ஒரு விறகு பார்க்கும் பொழுது, மேல அந்த சாம்பல் பூத்து உள்ளுக்குள்ள வந்து அந்த நெருப்பு தணல் இருந்து கொண்டே இருக்கும். ஒரு கரிய எடுக்கும்போது, நல்லா எரிஞ்ச ஒரு கரிய எடுக்கும்போது, கோல் எடுக்கும்பொழுது, மேல பார்க்கும்போது அப்படியே சாம்பல் இருக்கிற மாரி இருக்கும். ஆனா உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா, அந்த அக்னி ஜுவாலை இருந்து கொண்டே இருக்கும். நெறைய இந்த யாகங்கள்லாம் செய்யும்பொழுது பார்க்கலாம். அக்னி இருந்துட்டே இருக்கும். அதுல மேல நெய் ஊத்தி அத வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதுபோல இந்த கிருஷ்ண உணர்வு, அந்த பக்தி என்பது மூடிய நிலையில், இனர்ஷியா அப்படின்னு எழுதுவார் பிரபுபாதர் எழுதும்போது. இனர்ஷியா அப்படின்னா டார்மெண்ட், அதாவது அன்ஆக்டிவ் ஸ்டேட்டஸ், செயலற்ற நிலையில் இருப்பது. அது போல நிலையில் இருப்போது, அந்த மாரி அந்த சமுதாய அந்தஸ்து, அந்த சமுதாய பிரிவில் இருப்பவர்கள் அனைவருமே அந்த கடமையை செய்யும் பொழுது, அது வந்து அந்த பக்தியை எழுப்புறா மாரி அவங்க அந்த கடமையை செய்யணும் அப்படிங்கிறாரு. ஸோ அல்டிமேட் கோல் ஆஃப் லைஃப் அப்படிங்கும்போது கிருஷ்ண உணர்வு எப்பொழுதுமே ஒருத்தருக்கு இருந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவர் சொல்றாரு. இந்த ஒரு கருத்துக்கு பல்வேறு வகையான ஆச்சாரியர்கள் எல்லாமே என்ன எழுதுறாங்க அப்படின்னா, பக்தி தொண்டு அப்படிங்கிறது அனைவருக்கும் ஜீவராசிகளுக்கு, குறிப்பாக இந்த மனித ஜீவராசிகளுக்கு இயற்கையாகவே அமைந்திருக்கிறது. இயற்கையாகவே அமைந்திருக்கிறது. அதுதான் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய இலக்கு அப்படிங்கிற மாரி அவங்க எழுதுறாங்க. இந்த ஆன்மீக அறிவு என்பது உன்னதமான அறிவு. ராஜவித்யா, ராஜகுஹ்யம், பவித்ரம், இதம் உத்தமம் நம்ம சொல்றோம் இல்லையா? இதுதான் இந்த ஹையஸ்ட் சுப்ரீம் நாலேட்ஜ் தான். சுப்ரீம் நாலேட்ஜ்னா அந்த பகவானை பற்றி புரிந்து கொள்வது. காரணம் என்ன அப்படின்னா, இது அந்த பௌதீக பந்தங்களிலிருந்து ஒருவனை விடுதலை அடைவதற்கு வழி செய்கிறது. காரணம் இந்த ஆன்மீக ஸ்தலத்தில் இருப்பவனுக்கு பகவானை பற்றிய அந்த முழுமையான ஒரு விஷயம், ஹி இஸ் த சுப்ரீம் லார்ட், பரம்பொருள், பரமபுருஷர் அப்படிங்கிற ஒரு ஞானம் அவனுக்கு கிடைக்கிறது. அதன் மூலமாக பகவானை பற்றி தெரிந்து கொள்வதற்கு அந்த பக்தனுக்கு ஆன்மீக தொண்டில், பக்தி தொண்டில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதற்கு பெரும் உதவியாக இருக்கிறது. சோ இந்த மாதிரிலாம் பல்வேறு வகையான ஆச்சாரியர்கள் இந்த கருத்துக்கு, ராமானந்தராயர் கூறிய கருத்துக்கு அதை எல்லாமே அவர் வந்து அங்க கோட் பண்றாரு. அவர் சொல்லும்போது காரணம் என்ன அப்படின்னா, எல்லாத்துக்குமே நீ வந்து ஒரு எவிடன்ஸ் ஒண்ணு குடுக்கணும்னு சொல்றதால, அதை எல்லாமே அவர் சொல்றாரு. சோ இது போல ஒரு பக்தி இருக்கும் பொழுது, சோ இதைத்தான் நாம் பக்தி யோகம் என்று அழைக்கிறோம். சோ இந்த மாதிரி ஒரு பக்தி யோகம் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கும் பொழுது, பக்தி யோகம் நம்ம 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 எல்லாருக்குமே தெரியும். கர்ம யோகம், ஞான யோகம், அஷ்டாங்க யோகம் எல்லா பத்தியும் நம்ம படிச்சிருக்கோம். சோ அந்த பக்தி யோகம் அப்படிங்கும்போது எந்த ஒரு நிலையில் இருந்தாலும் அந்த பகவானுக்கு தொண்டு செய்ய வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் போது, உடல் அளவில் பகவானுக்கு தொண்டு செய்ய ஏற்படும் நிலை, அது அவனை அந்த ஆன்மீக தளத்தில் மேலும் மேலும் உயர்வதற்கு அதிகமான அளவில் உதவுகிறது. சோ இதை பற்றி அவர் பேசும்போது ராமானந்தராயர் மேலும் என்ன கூறுகிறார் என்றால், வியாசதேவர், பராசர முனி அவர்கள் அனைவருமே இந்த வர்ணாசிரம அமைப்பை பற்றி எப்படி விளக்கி இருக்கிறார்கள், வர்ணாசிரம அமைப்பு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத பத்தி எல்லாமே கூட அவர் கருத்துக்கள் தெரிவித்துக் கொண்டே இருக்கிறார். அதுவும் இல்லாமல் பகவத்கீதையில் உள்ள அந்த ஸ்லோகம், சாதுர் வர்ணியம் மயா சிருஷ்டம் குண கர்ம விபாஷக, எப்படி ஒவ்வொரு சமுதாயமும் 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற அந்த நிலையை பற்றியும் அவர் கூறுகிறார். இது தவிர அவர் விஷ்ணு புராணத்தில் உள்ள ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம், அந்த விஷ்ணு புராணத்தில் உள்ள அந்த ஸ்லோகத்தில் மூலமாக எப்படி இந்த சமுதாய பிரிவில் இருப்பவர்கள் அனைவருக்குமே அந்த ஆன்மீக கடமையை அந்தந்த தளத்திலிருந்து ஆற்ற வேண்டியதன் ஒரு முக்கியத்துவம் கூறப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பத்தியுமே அவர் சொல்றார். இந்த ஸ்லோகம் நான் உங்களுக்கு எல்லாம் அனுப்பியிருக்கேன்னு நினைக்கிறேன். வர்ணாசிரமச்சாரவதா வர்ணாசிரமச்சாரவதா புருஷேன பராபுமான் விஷ்ணுர் ஆராத்யத்தே பந்தா விஷ்ணுர் ஆராத்யத்தே பந்தா ந அன்யத் தத்தோஷ காரணம் ந அன்யத் தத்தோஷ காரணம். யாராவது படிக்கிறதுனா படிக்கலாம்.
वर्णाश्रमाचारव माता पुरुषेण परापुमान् विष्णुर् आराध्यते पन्तां नान्यत् तत्दोषकारणम्. நான் படிக்கிறேன் பிரபுஜி. வர்ணாசிரமாச்சாரவதா புருஷேன பரகுமான் விஷ்ணு யதே ஆராத்யதே பந்தா நான்யத் தத்தோச காரணம். நான் படிக்கிறேன் மாதாஜி. வர்ணாசிரமாச்சாரவதா புருஷேன பகருமான் விஷ்ணூயதே ஆராத்யதே பந்தா நான்யத் தத்தோச காரணம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. நான் படிக்கிறேன். வர்ணாசிரமாச்சாரவதா புருஷேன பரபூமான் விஷ்ணு யதே ஆராத்யதே பந்தா நான்யத் தத்தோச காரணம். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. சோ வர்ணாசிரம ஆச்சாரவதா, ஆச்சாரம் சொல்றோம் இல்லையா, ஆச்சாரங்கள் நம்ம தமிழ் வார்த்தை தான், சமஸ்கிருத வார்த்தை ஆச்சாரியம். அந்த வர்ண ஆசிரம ஆச்சாரங்களில் கூறப்பட்டுள்ளது. ஆச்சாரங்கள் அப்படின்னா ஒவ்வொருவருக்கும் ஒரு முறை, எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இந்த வர்ணத்தில் இருப்பவர்கள், இந்த ஆசிரமத்தில் இருப்பவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது. புருஷேனா பகவானுக்கு செய்ய வேண்டிய ஒரு தொண்டு. என்ன தொண்டு என்றால் ஆராத்யத்தை. ஆராத்யத்தை மீன்ஸ் பகவானினுடைய வழிபாடு. அந்த வழிபாடை செய்வதன் மூலமாக அவர்களுக்கு என்ன கிடைக்கிறது என்றால் தத்தோஷ காரணம். தத்தோஷ காரணம் அப்படின்னா பகவானுக்கு ஒரு சந்தோஷம், பகவானை திருப்திப்படுத்துகிறார்கள், பகவான் சந்தோஷம் அடைகிறார். அந்த வர்ணத்தில் இருப்பவர்கள், அந்த ஆசிரமத்தில் இருப்பவர்கள், அவர்கள் பகவானுக்கு அந்த சேவகத்தை செய்யும் பொழுது அவர்களுக்கு, அதாவது பகவானுக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கிறது. சோ இது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த துவக்கம், அந்த உரையாடலை அவர் ஆரம்பிக்கிறார். இதையே ஸ்ரீமத் பாகவதத்திலும் கூறப்பட்டுள்ள ஒரு எவிடன்ஸ், ஒரு பிரமாணத்தையும் அவர் அங்கு தெரிவிக்கிறார். அதப்பும்பீர் த்விஜஸ்ரேஷ்டா வர்ணாசிரம விபாகஷக ஸ்வ அனுஸ்தித்தாய தர்மஷ்ய சம்சித்தீர் ஹரிதோஷனம். சம்சித்தீர் ஹரிதோஷனம். சம்சித்தீர் ஹரிதோஷனம் அப்படின்னா ஒவ்வொருவனும் விதிக்கப்பட்ட கடமைகளை, அவன் எந்த மாதிரி ஒரு நிலையில் இருந்தாலும், எல்லாமே ஆல்மோஸ்ட் இட் இஸ் கம்யூனிகேட்டிங். அதே மாதிரி ஒரு அர்த்தம் தான் அந்த வர்ணாசிரம தர்மத்தில் இருப்பவர்களுடைய ஒரு முக்கியமான கடமை என்ன அப்படின்னு. இப்ப நம்மலாம் என்ன புரிஞ்சுக்கிறாங்க, இன்னைக்கு இருக்கிற அந்த நாத்திகர்கள் என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, அந்தந்த ஆசிரமத்தில் இருப்பவர்கள் அதில் முன்னேற வேண்டும். அவர்கள் சூத்திரர்களாக இருந்தாலும் சரி, ஒரு வைஷ்யனாக இருந்தாலும் சரி, அதுல அவங்க எக்ஸ்பர்ட் ஆகணும் அப்படின்னு தான் பாக்குறாங்க. பெரிய பிசினஸ் மேன் ஆகணும், இல்ல ஒருத்தர் கல்வி படிக்கிறாரு, சூத்ரன் அப்படின்னாலே இஸ் ஒர்க்கிங் கிளாஸ், ரைட்? அந்த ஒர்க்கிங் கிளாஸ்ல இருக்கிறவங்க என்ன நினைச்சிடுறாங்க அப்படின்னா, நான் ரொம்ப பெரிய பதவியை அடைய வேண்டும். அப்படிங்கும்போது அவர்களுடைய அந்த கவனம் முழுவதும் அந்த ஒரு நிலை, தற்காலிகமாக உள்ள அந்த நிலை மேலும் மேலும் பெருக வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்களுடைய நேரத்தை வீணடிக்கிறார்கள். அங்கு பகவான் அப்படிங்கிறதுக்கான ஒரு கான்செப்டே அவங்களுக்கு இல்லாம போயிடுது. சோ இதை பற்றி அவர் விளக்குகிறார். இதை பற்றி கூறிய உடனேயே மகாபிரபு என்ன சொல்றாருன்னா, ஏஹோ பயா ஆஹே கஹரா. ஏஹோ பயா அப்படிங்கும்போது என்னன்னா, இதெல்லாம் வெளிப்புறமான ஒரு செயல். அவர் என்ன சொல்றாரு, இலக்கு, மனித வாழ்க்கையினுடைய ஒரு முக்கியமான இலக்கு என்ன, பக்தி தொண்டு ஆற்ற வேண்டிய ஒரு ஜீவராசிகளின் இலக்கு என்ன அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வி. சோ இவர் என்ன சொல்றாருன்னா, வர்ணாசிரமத்தை பத்தி பேசும்பொழுது மகாபிரபு என்ன சொல்றாருன்னா, இது எல்லாமே வெளிப்புறமான ஒரு செயல்கள் தான். நான் இதை உங்ககிட்ட எதிர்பார்க்கல. இதை விட மிகச் சிறந்ததாக ஏதேனும் இருந்தால் தயவு செய்து கூறுங்கள் அப்படிங்கிறார். சோ இது வெளிப்புறம் அப்படிங்கும்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் நம்ம இங்க அப்படின்னா, ஒரு உருவம், ஒரு மனிதன், ஒரு ஆணோ பெண்ணோ, அவங்கள வெளிப்புற தோற்றத்தை பார்க்கும் பொழுது அவ்வளவு பிரமாதமான ஒரு ஆடை அலங்காரம், நகைகள், நல்ல மூஞ்சில நிறைய பவுடர்லாம் போட்டுக்கிட்டு, நல்ல சென்ட் எல்லாம் அடிச்சுக்கிட்டு, எக்ஸ்டர்னலா அவங்கள பார்க்கும்போது அவங்க பார்ப்பதற்கு ரம்மியமாக, அனைவரையும் கவரக்கூடிய வகையில் அவர்களுடைய அலங்காரங்கள் இருக்கின்றன. ஆனா அந்த உள்புறமாக, அந்த இன்டர்னலா பார்க்கும் பொழுது என்னன்னா, அவ்வளவு ஒரு கலங்கம் உள்ள ஒரு எண்ணங்கள், கலங்கம் உள்ள ஒரு நினைப்பு, அவர்களுடைய செயல்கள், அவர்களுடைய பேச்சு எல்லாமே ரொம்ப கலங்கமாகத்தான் இருக்கும். அதான் ஒரு ஸ்பானிஷ் பழமொழி கூட சொல்லுவாங்க, டெல் மீ ஹூ ஆர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்,
ஐ வில் டெல் யூ ஹூ யூ ஆர். உன்னுடைய நண்பர்கள் யார் என்று கூறுங்கள், உன்னை பற்றி நான் கூறுகிறேன் அப்படின்னு. ஸோ இந்த வெளிப்புற தோற்றத்தில் ஆடம்பரமாக அந்த ஆடம்பர நிலையில் உள்ள நண்பர்களோடு அவர்கள் அந்த களியாட்டத்தில் இறங்கும் பொழுது அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க அப்படின்னா, அந்த ஜீவராசியினுடைய ஒரு முக்கியமான இலக்கிலிருந்து அவர்கள் வெளியே வருகிறார்கள். ஸோ இங்க மகாபிரபு என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ சொல்றது எல்லாமே வந்து எக்ஸ்டர்னல். நான் கேட்கறது என்ன அப்படின்னா, இட் இஸ் இன்டர்னல். ஸோ அந்த சாத்துர்வர்ணியம் மயா சிஸ்டத்துல வந்து பகவானே என்ன சொல்றாரு அப்படிங்கும்போது, இந்த ஆசிரமம் இந்த வர்ணங்களை அனைத்தும் நான் சமுதாய பிரிவுகளை ஏற்படுத்தியது நான் தானே ஒழிய இதில் எனக்கு எந்த விதமான பங்கும் கிடையாது. அது அவர் எதுக்காக பண்ணார் அப்படின்னா, ஒரு ஒரு கிரேடேஷன். காரணம் என்ன அப்படின்னா, இந்த மனித ஜீவராசிகள் அப்படிங்கிறது ஒரு விலங்கு இனத்திற்கு சமம். காரணம், நம்ம எல்லாருமே படிச்சிருக்கோம், விலங்கிற்கும் மனிதனுக்கும் எந்த விதத்திலும் எந்த விதமான ஒரு மாற்றமும் கிடையாது. அவர்களும் வந்து தற்காத்துக் கொள்கிறார்கள், அவர்களும் உறங்குகிறார்கள், அவர்களும் உணவு உண்கிறார்கள், அவர்களும் இனப்பெருக்கம் செய்கிறார்கள். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இருவருக்கும் இடையே உள்ள ஒரு மிகப்பெரிய வேறுபாடு என்ன என்றால், அந்த உணர்வு, பகவானை பற்றி உணர வேண்டிய அந்த உணர்வு, அந்த சிந்தனை, அந்த 6ஆம் அறிவோ இல்லைன்னா 7ஆம் அறிவோ, அந்த அறிவு அந்த ஜீவராசிகளுக்கு இருக்கின்றது. ஸோ பகவான் இந்த சாத்துர்வர்ணியம் மயா சிஸ்டம் என்று இந்த சமுதாயத்தில் ஒரு பிரிவை ஏற்படுத்தியதற்கு முக்கியமான ஒரு காரணம் என்னவென்றால், சிஸ்டமேட்டிக் டெவலப்மெண்ட். சிஸ்டமேட்டிக்னா ஒரு பரிணாம வளர்ச்சி நம்ம சொல்லுவோம் இல்லையா, எவல்யூஷன். பரிணாம வளர்ச்சின்னா ஒரு கீழ்நிலையில் இருப்பவர்கள் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உயர்கிறார்கள் அப்படின்னு. நம்ம நிறைய பௌதிக வாழ்க்கையில நிறைய நம்ம பார்த்திருப்போம். ஒரு ட்ரைபல் பீப்புள், ஒரு மலைவாசியில் உள்ள ஒரு பெண் மருத்துவத்துறையில் முதலிடம் பெற்றார் அப்படிங்கிறதெல்லாம் பேப்பர்ல எல்லாம் நியூஸ் படிப்போம். IAS கலெக்டர் ஆனாங்க அப்படின்னு. அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு வந்து அரசாங்கம் பல்வேறு வகையில் உதவி செய்கிறது, ஊக்குவிக்கிறது. பட் அவர்கள் கீழ்நிலையிலிருந்து வளர்ந்து வருகிறார்கள். அது ஒரு வளர்ச்சி, அவர்களுக்கு பல்வேறு வகையான உதவிகள் செய்வதன் மூலமாக. ஸோ இந்த சாத்துர்வர்ணியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த அந்த மாதிரி ஒரு நிலையில் இருப்பவர்கள். மனிதர்கள் அனைவருமே ஒரே குணம்தான், அதாவது ஒரே ரகம்தான், அனைவருமே பிராமணர்களாக வர வேண்டும் என்பதுதான் அந்த சாஸ்திரங்களில் எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ ஒருவன் சூத்திரனாக இருக்கும்பொழுது அந்த பிராமண நிலையை அடைய வேண்டும் என்றால் அவனுக்கு வந்து பல்வேறு வகையில் பல்வேறு வகையான திட்டங்கள் மூலமாகத்தான் அவனை மேலே எடுத்து வர முடியும். ஸோ அதனால அந்த காரணத்தினால் மகாபிரபு என்ன சொல்கிறார் அப்படின்னா, இது வந்து இட் இஸ் எக்ஸ்டர்னல். நீ வந்து வெளிப்புறமாக நீ பேசுகிறார். ஸோ இன்னும் வேற ஏதாச்சும் இருந்தா சொல்லு அப்படிங்கிறார். உடனே ராமானந்தரை சொல்றாரு, கிருஷ்ணே கர்மார்ப்பண சர்வ சாத்திய சுவாரா. கர்மார்ப்பணம், கர்ம அர்ப்பணம் அப்படின்னா அர்ப்பணம். நம்ம என்ன செய்யறோமோ அதை வந்து அப்படியே அர்ப்பணிப்பது. கர்மார்ப்பணத்தை பற்றி அவர் பேசுகிறார். கர்மார்ப்பணம் என்றால் முதலில் அந்த சாத்துர்வர்ணியம் அந்த டிவிஷனை பத்தி பேசிட்டு, ஒவ்வொருவருக்கும் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பகவானுக்காக தொண்டு செய்வது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆரம்பிச்சுட்டு, அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனை அவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கும் பொழுது அந்த பலனை பகவானுக்கு தர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஆரம்பிக்கிறார். ஸோ இந்த வர்ணாசிரம இன்ஸ்டிடியூஷன், வாட் டு யூ மீன் பை இன்ஸ்டிடியூஷன்? அந்த வர்ணாசிரம அமைப்பில் அனைவருமே பல்வேறு வகையான செயல்களில் ஈடுபடுகிறார்கள், கர்மத்தில் ஈடுபடுகிறார்கள் இல்லையா? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான செயல்கள் இருக்கிறது. அந்த செயல்களில் கிடைக்கக்கூடிய பலன்கள், அந்த பலனை வந்து அவங்க என்ன சொல்றாருன்னா, ராமானந்தர் என்ன சொல்றாருன்னா, அதை வந்து பகவானுக்கு தர வேண்டும். ஸோ ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம் நம்ம பகவத்கீதையில் நம்ம எல்லாருமே படிச்சிருக்கோம். அது என்ன ஸ்லோகம் சொல்லுங்க பார்க்கலாம். கிருஷ்ணர் சொல்றாரு இல்லையா, உங்களுடைய என்ன செஞ்சாலும் எனக்கு நீங்க தரணும் அப்படிங்கிறாரு. என்ன ஸ்லோகம்? வெரி குட். சோ யத் கரோசி யத் அஷ்னாசி, நீ என்ன செய்யறியோ, என்ன சாப்பிடுறியோ, என்ன செயல்கள் செய்யறியோ, எந்த அர்ப்பணம் தெரிகிறாயோ அனைத்தையுமே நீ எனக்கு தந்து விடு, தானமாக கொடுத்து விடு. எந்த வகையான நீ சாக்ரிஃபைஸ் பண்றதாலும் சரி, எந்த வகையான ஆஸ்டரிட்டிஸ் நீ இருந்தாலும் சரி. ஆஸ்டரிட்டிஸ் மீன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள், நான் இன்னைக்கு வந்து முழுக்க முழுக்க வெறும் தண்ணீர் மட்டுமே, நான் திரவ உணவு மட்டும்தான் நான் எடுத்துக்கொள்வேன், இல்லைன்னா இன்னைக்கு நான் வந்து வித்தவுட் சால்ட் நான் வந்து சாப்பிடுவேன் அப்படிங்கும்போது தே எக்ஸ்பெக்ட் சம் ஆஸ்டரிட்டி. அவர்களுடைய உடலை கட்டுப்படுத்தி அதன் மூலமாக ஏதேனும் அவர்களுக்கு ஒரு பலன், அந்த இந்திரிய கட்டுப்பாட்டு நியமங்கள் அவர்களுக்கு வருகிறதா அப்படிங்கிறதுக்காக பல்வேறு வகையாக
நிறைய நம்ம பார்த்துருக்கோம். ஃபாஸ்டிங்ல வந்து நமக்கு எல்லாமே தெரிஞ்சது வந்து we used to say இஸ்கான் ஃபாஸ்டிங் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். மற்றவங்கலாம் நிறைய ஃபாஸ்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ரைஸ் சாப்பிடாம இருந்தாலே அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஃபாஸ்டிங். நான் இன்னைக்கு வந்து சாதம் சாப்பிட மாட்டேன், நான் கோதுமை தான் சாப்பிடுவேன் அப்படிம்பாங்க. நம்ம வந்து கிரெயின்ஸ் சாப்பிடக்கூடாது அப்படிம்போம். ஸோ அந்த மாதிரி எனி டைப் ஆஃப் ஆஸ்டிரிட்டிஸ் பகவான் சொல்றாரு, அதை எல்லாமே நீ எனக்கு அர்ப்பணிக்க வேண்டும் அப்படின்னு. ஸோ அந்த ஒரு பிரமாணத்தை அவர் குறிக்கோளாக காண்பித்து ராமானந்தராய் அவர் என்ன சொல்றாருன்னா, இது போல செய்பவர்களுக்கு, அந்த வர்ணாசிரம தர்மத்தில் இருப்பவர்கள் அவர்களுடைய பலன்களை பகவானுக்கு அளிக்கும் போது அந்த பகவான் மீதான அந்த பிரேமை, அந்த அன்பு தொண்டு ஏற்படுவதற்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன அப்படிங்கிறாரு. ஸோ மகாபிரபு வந்து அவர் கேட்டது என்ன அப்படின்னா, டிவோஷனல் சர்வீஸ் பண்றது. காரணம் என்னன்னா, அந்த டிவோஷனல் சர்வீஸ் பண்ணாதான் அந்த அல்டிமேட் கோல் அப்படிங்கிறதுக்கான ஒரு பதில் கிடைக்கும். அதை மனதில் வைத்துக்கொண்டு நம்ம எல்லாருமே கேட்கலாம், என்ன பிரபு இதுவும் வந்து டிவோஷனல் சர்வீஸ் தான், ஆனா சைத்தன்ய மகாபிரபு சொல்ற இலக்கு வேற மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி நம்ம கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. அவர் என்ன கேட்கிறாருன்னா, அந்த டிவோஷனல் சர்வீஸ் அப்படிங்கிறது ஃபண்டமெண்டல் பேஸ். அதற்குத்தான் நம்ம இந்த ராமானுஜாச்சாரியார் மற்ற ஆச்சாரியர்களுக்குரிய கருத்துக்களை எல்லாமே பார்த்தோம். எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜீவராசிகளாக பிறந்தவர்களுடைய நித்தியமான ஒரு சேவகம் என்னவென்றால் பகவானுக்கு தொண்டு செய்வது. அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. சோ அதை அவர் மையமாக வைத்துக்கொண்டு ஒரு அடித்தளமாக அடிப்படை செய்தியாக வைத்துக்கொண்டு ராமானந்தராய் வந்து மகாபிரபு சொன்னதுக்காக அவர் வந்து அப்படி ஸ்டார்ட் பண்றாரு அவரு. ஆனால் இந்த செயல்கள் அனைத்தும் ஆன்மீகமான செயல்கள் இல்லை அப்படிங்கிறது தான் மகாபிரபுவுடைய கருத்து. நம்ம வந்து வர்ணாசிரம தர்மத்துல இருந்துகிட்டு கோயிலுக்கு போயிட்டு பகவானை பிரார்த்தனை செய்து விட்டு வீட்டுக்கு வந்தால் அதை ஆன்மீகம் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கு மகாபிரபு அவர்கள் கம்ப்ளீட்டா அவர் என்ன சொல்றாருன்னா, இது ஆன்மீக செயல் கிடையாது. அப்படின்னா என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆன்மீக செயல் கிடையாது அப்படின்னா, திஸ் யூ ஹாவ் டு டூ இட். ஃபண்டமெண்டலா நீங்க பண்ணி ஆகணும். காலையில ஒருத்தர் எழுந்த உடனே பல் தேய்க்கிறாரு அப்படின்ன உடனே அதை ஒரு பெரிய செயலாக, நான் இன்னைக்கு பல் தேய்ச்சிட்டேன், நான் பெரிய சேவை பண்ணிட்டேன் அப்படின்னு யாருமே சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம். அது வந்து யூ ஹாவ் டு டூ இட். அந்த பல் தேய்க்கிறது அப்படிங்கிறது நீ நிச்சயமா நீ பண்ணித்தான் ஆகணும். அதை வந்து யாரு தடுத்தாலும் தடுக்காட்டியும் நீ வந்து பண்ற. அது போல அந்த வர்ணத்தில் இருப்பவர்கள், அந்த ஆசிரமத்தில் இருப்பவர்கள், அவர்களுடைய தர்மம் என்னவென்றால் பக்தி தொண்டு செய்வதுதான். ஆனால் அது பரிபூர்ணமான ஆன்மீகமான ஒரு பக்தி தொண்டு கிடையாது அப்படிங்கிறது தான் மகாபிரபுவுடைய கருத்து. சோ அதைத்தான் அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ராமானந்தராய்கிட்ட இருந்து அவர் அதைத்தான் எதிர்பார்த்து கொண்டு, அதனாலதான் அவர் சொல்றாரு, ஏகோ பயா ஆஹே கஹா ஆரோ. இது வந்து திரும்பவும் அதே மாதிரிதான், நீ சொல்றது வந்து அதே மாதிரிதான் இருக்கு. சோ டெல்மி, வேற ஏதாச்சும் நீ சொல்லு அப்படிங்கிறாரு. சோ உடனே ராமானந்தராய் சொல்றாரு, ஸ்வதர்ம தியாகா ஏய் சத்யசாரா. ஸ்வதர்ம தியாகா ஏய் சாத்தியசாரா. அதாவது அந்த வர்ணாசிரமத்தில் இருப்பவர்கள் முழுமையான ஒரு பூரணத்துவம் பெற வேண்டும் என்றால் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட கடமைகளில் இருந்து அவர்கள் விலக வேண்டும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப்பரா இருப்பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல என்ன சொன்னாரு, நீ பண்ணணுங்கிறாரு. அடுத்தது அந்த ரிசல்ட்டை வந்து நீ ஆஃபர் பண்ணணும் அப்படிங்கிறாரு. இந்த ரெண்டுத்தையுமே மகாபிரபு ரிஜெக்ட் பண்ண உடனே ராமானந்தராய் என்ன சொல்றாருன்னா, அந்த வர்ணாசிரமத்தில் அமைப்பில் ஒரு முழுமை, ஒரு பரிபூரணம் ஒருவன் பெற வேண்டும் என்றால் அவன் அனைத்தையும் துறவரம் செய்ய வேண்டும். அதாவது சன்னியாசியா போ. சன்னியாசி மீன்ஸ் செஃப்ரான் கிளாத் போட்டுட்டு வீட்டை விட்டு போ அப்படி சொல்லல அவரு. ரினவுன்ஸ் இஸ் ஃபேமிலி, தட் அட்டாச்மெண்ட். அதே போல சத்திரியர்களுக்கும் வைஷ்யர்களுக்கும் அந்த குடும்பத்தின் மீது உள்ள அந்த பந்தத்திலிருந்து வெளியேறி முழுமையாக கிருஷ்ண பக்தி, கிருஷ்ண உணர்விற்கு அவர்கள் வர வேண்டும். திஸ் இஸ் கால்டு கர்ம தியாகா. கர்ம தியாகா மீன்ஸ் ஒரு கணவனாக உனக்கு விதிக்கப்பட்டுள்ள கடமைகளை நீ நிச்சயமாக செய்ய வேண்டும். அதுதான் பகவான் கிருஷ்ணருக்கு முழுமையான ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய செயல். ஆனால் அந்த பற்றுதலின்றி இந்த கடமையை நீ செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் கர்ம தியாகா. அதாவது ஒருவருடைய செயல் முழுவதையும் ஒருவர் அர்ப்பணித்து பகவானுக்கு தருவது. இட் இஸ் நாட் கண்டாமினேட்டட். அதுல வந்து எந்த விதமான ஒரு கலங்கமும் கிடையாது. ஆனால் பகவான் கிருஷ்ணரை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொண்டு அந்த செயலை நீங்கள் செய்ய வேண்டும்.
காரணம், நாம் செய்யக்கூடிய காரியங்கள் ஒவ்வொன்றுமே பரவாயில்ல அந்த பௌதீக தளத்தில் இருந்து கொண்டுதான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நம்ம வந்து இதுல கொஞ்சம் நல்ல டீப்பா இதை கவனிக்கணும். நம்ம எந்த வேலை செஞ்சாலும், எந்த வர்ணாசிரமத்தில் இருந்தாலும் அந்த பௌதீக உலகத்தில் தான் நாம் இருந்து கொண்டு செய்கிறோம். அந்த பௌதீக கட்டுண்ட நிலையில் இருந்து கொண்டு தான் நாம் இதை செய்து கொண்டிருக்கிறோம். அவர் ஏன் இதை ரிஜெக்ட் பண்றாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு காரணம், பௌதீக நிலையில் இருந்து கொண்டு நீங்கள் எந்த செயல் செய்தாலும் உங்களுடைய சிந்தனை அதுல வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருந்துகிட்டே தான் இருக்கும். சோ அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, இதை நீ வந்து எக்ஸ்டர்னல், வெளிப்புற அமைப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த ஒரு கருத்தை இன்னும் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ராமானந்தராய் என்ன பண்றாரு அப்படின்னா, பாகவதத்தில் உள்ள ஒரு சில குறிக்கோள்களை எல்லாம், அதாவது ஒரு சில குறிப்புகளை எல்லாம் அவர் காட்டுகிறார். எப்படி என்றால், அந்த நியமிக்கப்பட்ட கடமைகளை எப்படி செய்ய வேண்டும் என்றால், வேதங்களில் கூறப்பட்டுள்ளது போல, ஸ்கிரிப்சர்ஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த வேதங்களில் கூறப்பட்டுள்ளது போல நாம் செய்ய வேண்டும். அதுல வந்து என்ன தவறு இருக்கிறது, என்ன தன்மை இருக்கிறது, எப்படி செய்ய வேண்டும், பகவானுக்கு எப்படி நாம் தொண்டு செய்ய வேண்டும் என்பது வேதங்களில் எப்படி கூறப்பட்டிருக்கிறதோ அது போல எவன் ஒருவன் செய்கிறானோ அதுதான் ஒரு முதல் தரமான ஒரு பக்தனுக்கான ஒரு அடையாளம், ஒரு லட்சணம். இன்னும் அவர் கொஞ்சம் அப்படியே கிரேட் இம்ப்ரூவ் பண்றாரு பாருங்க மகாபிரபு. இது மாதிரி இது வந்து எக்ஸ்டர்னல் அப்படின்னு சொன்ன உடனே ராமானந்தரா என்ன விளக்கம் கொடுக்குறாருன்னா, அந்த டியூட்டி எப்படி பண்ணணும் அப்படின்னா, ஒரு சில பேருக்கு வந்து கடமையா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. பட் அந்த கடமை செய்யறது அப்படிங்கிறது இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். நம்ம வந்து கார் பஸ் ஓட்டுறோம் ரோட்ல அப்படின்னா, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பிரகாரம் கார் ஓட்டுறது ஒண்ணு, நம்ம வந்து எதையுமே ஃபாலோ பண்ணாம கார் ஓட்டுறதும் ஒண்ணுதான். ரெண்டு பேருமே தே ஆர் டூயிங் த டிரைவிங். ஆனா அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணி டிரைவ் பண்றவங்க எப்படி இருக்காங்க, அது போல நீங்கள் செய்யக்கூடிய கடமைகள் அந்த ஆன்மீக வேத சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது போல நாம் செய்தோமே ஆனால், ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிரைவர் பாய்வான், கரெக்டா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்றான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, எந்த ஆக்சிடென்ட்டுமே ஆகாது அப்படிமோ இல்லையா, அது போல ஜீவராசிகள் என்பது அவர்கள் செய்யக்கூடிய கடமைகள், அவர்களுக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை செய்யும் பொழுது. ஹரே கிருஷ்ணா, யாரு மியூட் பண்ணிட்டு பேசுங்க பிளீஸ். ஹரே கிருஷ்ணா. சோ அதுபோல் நாம் செய்யும் பொழுது அவர்கள் முதல் தரமான ஒரு ஒரு பக்தன், பக்தன் என்று சொல்வதை விட ஒரு முதல் தரமான குடிமகன், ரொம்ப ஸ்ட்ரிக்டா எல்லாமே ஃபாலோ பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இது தவிர அவர் சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் விரஜ, அந்த ஒரு ஸ்லோகத்தையும் அங்கு மகாபிரபுவிற்கு எடுத்துரைக்கிறார். எடுத்துரைத்து விட்டு பகவானிடம் முழுமையான ஒரு சரணடைய வேண்டும் என்றால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், முழுமையாக பகவானிடம் சரணடைவதன் மூலமாக எந்த விதமான ஒரு பாவ செயல்களும் ஏற்படாது. சோ அதையும் அவர் அங்க வந்து எடுத்து காட்டுறார். மகாபிரபு கிட்ட வந்து அவர் அதை பத்தியும் சொல்கிறார். சோ இதற்கு வந்து ஸ்ரீல பிரபுபாதர் அவர்கள் தன்னுடைய பொருளுரையில் எழுதும்போது மன சிக்ஷா, அதாவது ரகுநாத தாச கோஸ்வாமி அவர்கள் இந்த ஒரு கருத்திற்கு, அதாவது இந்த ராமானந்தராயர் இந்த டிஸ்கஷனுக்கு, அப்கோர்ஸ் இதை பேஸ் பண்ணி அவர் எழுதல, இந்த ஒரு நிலை எப்படி வந்து ஒவ்வொரு ஜீவராசிகளும் வந்து கடமைகளை செய்யும் பொழுது வேதங்களுக்கு கூறப்பட்டுள்ள கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஏற்றாற் போல இந்த ஒரு ஸ்லோகம், அதை வந்து பிரபுபாதர் வந்து அவருடைய பொருளுரை எழுதியிருக்காரு. ந தர்மம் நா தர்மம் ஸ்ருதி கன நிருப்தம் கில குரு பிரஜே ராதா கிருஷ்ண பிரச்சுர பரிச்சாரியம் இகாதனு. ந தர்மம் நா தர்மம். சோ இங்க தர்மம், இந்த ஸ்லோகம் நான் வந்து உங்களுக்கு அமைச்சிருக்கேன். நான் உங்களுக்கு ந தர்மம் நா தர்மம் ஸ்ருதி கன நிருப்தம் கில குரு பிரஜே ராதா கிருஷ்ண பிரச்சுரா பரிச்சாரியம் இகாதனு. யாராச்சும் படிக்கிறதா இருந்தா படிக்கலாம். நான் படிக்கிறேன் பிரபுஜி. நதர்மம் நாதர்மம் ஸ்ருதிகண நிருப்தம் கில குரு பிரஜே ராதா கிருஷ்ண பிரச்சுர பரிச்சாரியாம் இகத்தனு. வேற யாராவது படிக்கிறாளா இல்ல படிக்கலாம்? ந தர்மம் நதார்மம் நதர்மம் நாதர்மம். நதர்மம் நாதர்மா, தர்மாம் இல்ல
தர்மம். நா மீன்ஸ் நோன்னு அர்த்தம். ந தர்மம் எஸ் தர்மம். நா தர்மம் மீன்ஸ் நோ தர்மம். ந தர்மம் நாதர்மம் கிருதிகண திருத்தம் திலக்கிரு விஜே ராதா கிருஷ்ண பிரசுர பரிசாரியாம் இகதனு. ஹரே கிருஷ்ணா. न धर्मं नाधर्मं श्रुतिगण निरुक्तं किल गुरु ब्रजे राधा कृष्ण प्रचर परिचर्यम् इह धनु. न धर्मं न धर्मं श्रुतिकण निरुक्तं किल कुरु व्रजे राधा कृष्ण प्रशूर परिशार्याम इहदनु. தேங்க்யூ பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. அதாவது நம்ம வந்து இது வரைக்கும் என்ன லாஸ்ட் பேராகிராஃப் என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ராமானந்தராயர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வேதங்களில் கூறப்பட்டுள்ள கருத்துப்படி ஒருவர் செயலாற்றி அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. ஸோ மகாபிரபு எதுக்காக ரிஜெக்ட் பண்றாரு அப்படிங்கிறது தான் we are trying to understand. மகாபிரபு எதற்காக நோ சொல்றாரு அப்படின்னா, மகாபிரபு நோ சொல்றாரு அப்படின்னா, மகாபிரபு எதற்காக அதை வந்து ரிஜெக்ட் பண்றாரு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் எந்த அளவிற்கு ஒரு ஹையஸ்ட் பர்ஃபெக்ஷன் இன் டிவோஷனல் சர்வீஸ் ஒருத்தரால தர முடியும் அப்படிங்கறது புரிஞ்சுக்க முடியும். சைத்தன்ய சரிதாமிருதா வந்து இட்ஸ் ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டிவோஷனல் சர்வீஸ். ஒரு பிஹெச்டி ஸ்டடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சாதாரணமா வந்து நம்ம டக்குன்னு புரிஞ்சிக்கவே முடியாது. அதனால தான் இதை கொஞ்சம் ரொம்ப நல்ல டீப்பா நீங்க வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் எதற்காக மகாபிரபு நோ சொல்வாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கம் நமக்கு கிடைக்கும். ராமானந்தரா என்ன சொல்லிட்டே வர்றாரு, ஒரு சாதாரண மக்கள் போல எல்லாமே சொல்லிட்டே வர்றாரு. அவர் ஸ்டார்டிங்ல இருந்து வர்றாரு. இது எப்படி வந்து அர்ஜுனனுக்கும் பகவான் கிருஷ்ணருக்கும் குருக்ஷேத்திர யுத்த காலத்தில் போதனை செய்யப்பட்டது மற்ற சமுதாயத்தினருக்கு, அதாவது மற்ற மக்களுக்காக, மற்ற ஜீவராசிகளினுடைய பலனுக்காக அப்படிங்கிற மாதிரி ஆச்சாரியர்கள் கருத்து கூறுகிறார்களோ, அது போல இந்த ராமானந்த ராயருக்கும் பகவானுக்கும், அதாவது சைத்தன்ய மகாபிரபுவுக்கும் ஏற்பட்ட ஒரு சம்பாஷணை என்னன்னா, பக்தர்கள் பக்தியை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்வதற்காக பகவானால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு லீலை. ராமானந்தராயர் வந்து ஒரு சாதாரணமான மனுஷனே கிடையாது. அந்த அளவுக்கு அவருக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா அவரு தான் பேசிட்டே போக போறாரு. அவர் வந்து இந்த பக்தியில வந்து எந்த லெவலுக்கு போகலாம் அப்படிங்கிறது வந்து அவர் வாயால தான் கேட்டுக்கிட்டே இருக்காரு மகாபிரபு. ஸோ அவருக்கு வந்து எல்லாமே தெரியும். அப்கோர்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல வந்து சொன்ன மாதிரி மகாபிரபுவினுடைய ஒரு சக்தி, அவர் கொடுத்த ஒரு 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 எம்பவர்மெண்ட்னு சொல்றோம் இல்லையா, அவர் கொடுத்த ஒரு ஆதாரம், அவர் கொடுத்த ஒரு அனுமதியின் மூலமாக இந்த அளவிற்கு வந்து அவர் தன்னுடைய ஞானத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். வேதங்கள் படி செய்யணும் அப்படிங்கிறாரு. அது வந்து தப்புன்னு மகாபிரபு எதற்காக சொல்கிறார் அப்படிங்கிறதுக்கும் பிரபுபாதர் வந்து பல்வேறு வகையான ஆச்சாரியர்களுடைய ரெஃபரன்சஸ் எல்லாமே காட்டுறாரு. ந தர்மம் நா தர்மம், தர்மம் எஸ் தர்மம், தர்மத்தின் படி ஒருவன் செயல் செய்கிறான், தர்மத்திற்கு எதிராக ஒருவன் செயல் செய்கிறான், நா தர்மம். இது ரெண்டுமே யூஸ்லெஸ் அப்படிங்கிறார் அவரு. நீ வந்து வெதர் யூ ஆர் ஃபாலோயிங் த ஸ்கிரிப்சர்ஸ் ஆர் யூ டோன்ட் ஃபாலோ த ஸ்கிரிப்சர்ஸ், அதை பத்தியெல்லாம் எங்களுக்கு கவலையே கிடையாது. காரணம், பகவான் கிருஷ்ணர் ஸ்ரீமதி ராதாராணி, ராதே கிருஷ்ண பிரச்சுர பிரஜே ராதா கிருஷ்ணா, அந்த விரஜத்தில் உள்ள ராதா கிருஷ்ணர் இருவருடைய சேவையில் ஈடுபடுவதுதான் சிறந்த வழி. அதுவே இந்த வாழ்க்கையின் எல்லாவற்றின் பூரணத்துவம். பிரச்சுர பரிச்சாரியம் இகதனு. இந்த வாழ்க்கையில வந்து ஒரு அல்டிமேட் அப்படின்னு நம்ம கேட்கிறோம்ல, அந்த அல்டிமேட் அப்படிங்கும்போது அந்த பகவானுக்கு சேவகம் செய்து கொண்டிருப்பதுதான். நீ அதை விட்டுட்டு நான் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றேன், நான் பௌதிக வாழ்க்கையில் இருக்கேன், நான் வர்ணாசிரமத்தில் இருக்கேன் அப்படிங்கும்போது ஸ்டில் யூ ஹாவ் சம் ஸ்மால் அட்டாச்மெண்ட் ஆன் பௌதிக வாழ்க்கை. பௌதிக வாழ்க்கையில ஒரு சின்ன ஒரு தொடர்பு நமக்கு இருந்து கொண்டேதான் இருக்கிறது. ஸோ இதையே தான் நாரத முனி அவர்களும் பாகவதத்தில் வந்து அந்த யுதிஷ்ட மகாராஜுக்கு நினைக்கிறேன், யுதிஷ்ட மகாராஜருக்கு கூடக்கூடிய ஒரு போதனையில் அவர் என்ன சொல்றாருன்னா, யதா யஷ்யானு கிரணத்தி பகவான் ஆத்ம பாவிதகா ச ஜகதி மதிம் லோகே வேதே சே பரிநிஷ்டிதம். ஒருவன் முழுமையாக பக்தி தொண்டில் ஈடுபடும் பொழுது பகவானால் அவன் அனுகூல நிலையில் வைத்திருக்கப்படுகிறான். அந்த பகவான் அவனுக்கு தன்னுடைய முழுமையான கருணையை வழங்குகிறார். அது போன்ற தருணத்தில் அவன் எந்த விதமான ஒரு பௌதீக செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் சரி, அல்லது வேதத்தின்படி அவனுடைய நடவடிக்கைகள் இருந்தாலும் சரி,
அவன் அதிலிருந்து மீண்டெழுந்து முழுமையான பக்தி தொண்டு ஆற்றக்கூடிய நிலைக்கு வருகிறான். சோ ஆல்மோஸ்ட் சேம் கருத்து தான் நீங்க நாரத முனியும் வந்து அந்த போதனையில் கூறுகிறார். ஒரு மனிதனுக்கு பக்தி தொண்டு ஆற்றுவதற்கான முழுமையான ஒரு கருணை கிடைக்கும் பொழுது, அந்த பகவானினுடைய அந்த கருணை கிடைக்கும் பொழுது அவனுக்கு அந்த பக்தியை பற்றிய அந்த முழுமையான ஒரு உணர்வு ஏற்படுகிறது. சோ அதுதான் வந்து அங்க முக்கியம். அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ இதை எல்லாமே வந்து ராமானந்தராயர் கூறுவது மகாபிரபு எதற்காக இஸ் ரிஜெக்டிங் அப்படிங்கிறதுக்கான ஒரு we are trying to understand எதற்காக அவர் வந்து நம்ம நோ சொன்னார் அப்படிங்கிறதுக்கான ஒரு புரிதல். சோ இதெல்லாமே ஒவ்வொன்றா ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்கும்போது இதை விட சிறந்ததாக வேறு ஏதேனும் கூற முடியுமா அப்படின்னு சொல்றாரு. ஏகோ பயா ஆஹே கஹா ஆரா, இதை விட பெட்டராக வேற ஏதாச்சும் இருந்தா சொல்லு. காரணம் என்ன அப்படின்னா, அந்த வேதம் அப்படிங்கும்போது ஒரு ஊக அறிவுனா என்னதுன்னா ஒரு ஸ்பெகுலேட்டிவ் நாலேஜ் இல்லையா? அந்த ஸ்பெகுலேட்டிவ் நாலேஜ் மூலமாக நாம் பகவானுக்கு சேவகம் செய்யும் போது அது தூய பக்தி கிடையாது. ஸ்பெகுலேஷன் அப்படின்னாலே ஒரு கற்பனை, உங்களுடைய பர்சனல் அப்ளிகேஷன் நீங்க போடுறீங்க. வேதங்களில் அது கூறப்பட்டிருக்கிறதா இல்லைன்னா ஒரு ஆச்சாரியர்கள் கூறுகிறார்களா அப்படிங்கிறத பத்திலாம் நமக்கு வந்து தெரியவே தெரியாது. காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஊக அறிவு ஸ்பெகுலேட்டிவ் நாலேஜ்ல வந்து பக்தி செய்வது அப்படிங்கிறது இட் இஸ் நாட் அ பியூர் டிவோஷனல் சர்வீஸ். இங்கு மகாபிரபு என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, அந்த ஜீவராசிகள் ஒரு தூய்மையான பக்தி தொண்டு எப்படி செய்ய முடியும் அப்படிங்கிறது தான். பக்தி சித்தாந்த சரஸ்வதி அவர்களும் தன்னுடைய அனுபாஷ்யத்தில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகள் ரிச்சுவல்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அதாவது நிறைய கர்மாக்கள்லாம் நம்ம செய்யறோம் இல்லையா, அந்த கர்மாக்கள் அப்படிங்கும்போது அந்த வேதத்தை அடிப்படையாக வைத்து செய்யக்கூடிய சடங்கு சம்பிரதாயங்கள் இது நம்மை சுய உணர்வு, அதாவது செல்ஃப் ரியலைசேஷன். ஒரு சடங்கு ஒண்ணு செய்யறான், ஒரு யக்ஞா ஒண்ணு செய்யறான், ஒரு யாகம் ஒண்ணு வளர்க்குறாங்க அப்படிங்கும்போது அந்த சுய உணர்வு ஒருவருக்கு ஏற்படுகிறது. நான் என்னை விட பகவான், அதாவது உயர்ந்தவர் ஒருவர் இருக்கிறார், அவருடைய ஒரு கருணையை பெற வேண்டும், ஒரு பலன் நோக்கு செயலாக இருக்கிறதோ இல்லைன்னா அவருக்கு நாம் முழுமையாக ஒரு சந்தோஷத்தை தருவதற்காக அந்த செயல்களில் ஈடுபடுகிறோமோ அது வேற விஷயம். பட் அந்த ஒரு தருணத்தில் அந்த சடங்கு செய்யும் பொழுது, அந்த சம்பிரதாயம் செய்யும் பொழுது அந்த சுய உணர்வு அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நாம் வருகிறோம். சோ இந்த சுய உணர்வு ஒருவனுக்கு ஏற்படும் பொழுது அந்த கட்டுண்ட வாழ்க்கையிலிருந்து அவன் விடுபட வேண்டும் என்ற ஒரு ஆசையில் தான் அவன் செய்கிறான் இல்லையா? அந்த லிபரேஷன் நம்ம சொல்றோம் இல்லையா? ஒரு பௌதீக வாழ்க்கையில் இருக்கக்கூடியவன் அதற்கான ஒரு சம்பிரதாயங்களில் ஈடுபடும் போது the fundamental reason for doing that என்னன்னா, அந்த கட்டுண்ட வாழ்க்கையிலிருந்து வெளியே வர வேண்டும். அப்படின்னா அந்த கட்டுண்ட வாழ்க்கை அப்படிங்கும்போது இந்த ஜட உலகத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு இடத்திற்கு அவன் செல்ல வேண்டும் அப்படின்னு அவன் ஆசைப்படுகிறான் அந்த ஒரு பர்டிகுலர் செய்யும்போது. சோ இந்த இடம் அப்படிங்கும்போது அந்த விரஜா நதி அப்படிங்கிறது இந்த சாஸ்திரங்களில் நாம் இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், பகவான் இந்த உலகத்தை ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன், ஒரு பந்து மாதிரி நீங்க வச்சுக்கோங்களேன். ஒரு பந்துடைய ஒரு கொள்ளளவு, அந்த பந்திற்கான கொள்ளளவு சேசம் எக்ஸ் லிட்டர்ஸ், 1000 லிட்டர் நீங்க வச்சுக்கோங்க. அந்த 1000 லிட்டர் அப்படிங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த 1000 லிட்டர்ல
சாரி மாதாஜி, ஜஸ்ட் ஒரு கால், இம்பார்ட்டன்ட் கால். ஸோ அந்த விரஜா நதி அப்படிங்கிறது நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த விரஜா நதி அப்படிங்கிறது இந்த உலகம், அந்த உருண்டை அப்படிங்கும்போது அந்த உருண்டையினுடைய கொள்ளளவு, அதுல 3/4 பாகம் 3/4 இஸ் ஆன்மீக லோகம், 1/4 இஸ் ஜடலோகம், இந்த பௌதிக லோகம். இந்த இரண்டையும் பிரிக்கக்கூடிய ஒரு நதி தான் அந்த விரஜா நதி. இதுல என்ன ஒரு இம்பார்ட்டன்ட் விரஜா நதி அப்படின்னா, நீங்க விதாரணின்னு ஒரு ரிவர் ஒன்று, இந்த இறந்தவர்கள் அந்த ஆத்மா வந்து பிரயாணம் செய்யும் போது அந்த ரிவரை கிராஸ் பண்ணி போகணும் அப்படின்லாம் நீங்க கருட புராணத்துல யாராவது ஒரு சில பேர் படிச்சிருக்கலாம். நீங்க இந்த விரஜா நதிக்கும் அதற்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது. அதை நல்லா மனசுல வச்சுக்கோங்க. இந்த விரஜா நதி அப்படிங்கிறது இந்த முக்குணங்கள், நேரம், காலம், இந்த பகவத்கீதா படிக்கும்பொழுது 5 முக்கியமான விஷயங்களை பத்தி பகவத்கீதா சொல்லுதுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த நேரம், காலம், கர்மா. ஸோ அந்த நேரம், காலம், அந்த காலம் அப்படிங்கிறது இந்த விரஜா நதியில, அது போல இந்த முக்குணங்கள் அப்படிங்கிறது அந்த விரஜா நதியை கிராஸ் பண்ண உடனேவே அங்க வந்து அது கிடையவே கிடையாது. நேரம் என்பதே அங்க கிடையாது. அந்த பௌதிக லோகம் அப்படிங்கும்பொழுது அது கம்ப்ளீட்டா ஆன்மீக ஆற்றலின் வெளிப்பாடு. ஆன்மீக உலகம் என்றால் அதனுடைய வெளிப்பாடு. அங்கு வந்து இந்த முக்குணங்களுடைய தாக்கம் இருக்காது. முக்குணங்கள் என்றால் நம்ம நினைச்சு நம்ம மூடு மாறிட்டு ஒவ்வொருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கோம் இல்லையா, இந்த பௌதிக லோகத்துல நல்லதா நம்ம செய்யறோம், கெட்டதா செய்யறோம், அந்த மாதிரி பல்வேறு, அதெல்லாம் அந்த விரஜா நதியை ஒருவன் கிராஸ் பண்றான் அப்படின்னாலே, அதாவது அந்த விரஜா நதி அங்க போகும்பொழுது அதெல்லாமே கிடையாது. சோ இந்த பகவானினுடைய இந்த சிருஷ்டி அப்படிங்கும்போது அந்த பிரம்மாண்டம் அப்படிங்கிறது இந்த ஜட உலகம். இந்த ஜட உலகம் என்பது பகவானினுடைய புற ஆற்றலினால் ஏற்படப்பட்டது. புற ஆற்றல் மீன்ஸ் தட் எக்ஸ்டர்னல் எனர்ஜி நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த பகவானினுடைய எக்ஸ்டர்னல் எனர்ஜியால் உருவாக்கப்பட்டது. சோ அந்த 2 படைப்புகளுக்கும் இடையில் ஆன்மீக உலகம் ஒரு பக்கம் இருக்கு, பௌதிக உலகம் ஒரு பக்கம் இருக்கு. சோ அந்த 2 படைப்புகளில் பார்க்கும் பொழுது அந்த விரஜா நதிக்கு மேலே உள்ளது அந்த பிரம்மா, அதாவது அந்த ஆன்மீக உலகம். அந்த ஆன்மீக உலகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கம்ப்ளீட்டா இந்த முக்குணங்கள் இல்லாத, தாக்கம் இல்லாத ஒரு அமைப்பு. ஸோ இது எல்லாமே எதற்காக நான் இங்க சொல்றேன் அப்படின்னா, அந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் அப்படின்னு மகாபிரபு சொல்றாரு இல்லையா, அந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் அப்படிங்கும்போது அவர் இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டுதான் அப் டு திஸ் பாயிண்ட் நீ வந்து எந்த விதமான ஒரு பக்தி தொண்டு செய்தாலுமே தவிர, எந்த விதமான பக்தி தொண்டு செஞ்சாலும் அவர் எதிர்பார்க்கிற பக்தி தொண்டு வேறு. அந்த அல்டிமேட் எய்ம் அப்படிங்கிறது அவர் நினைச்சிட்டு இருக்கிறது வேற. அதை நம்ம பின்னாடி பார்க்க போறோம். ஸோ இந்த பாயிண்ட் வரைக்குமே அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கம்ப்ளீட்டா இது வந்து எக்ஸ்டர்னல். அதாவது அந்த விரஜா நதி பிரம்மலோகம் இஸ் ஆல்சோ பெரிஷபிள் இல்லையா. நம்ம படிச்சிருக்கோம், மகா பிரளயத்துல வந்து பிரம்மலோகமும் அழியக்கூடியது அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்படி பார்க்கும்போது ஒரு சிலருக்கு இந்த ஜட வாழ்க்கையில் ஒரு வெறுப்பு அடையும். இந்த ரினவுன்சிங்க பத்தி பேசுறாருல்ல, ராமானந்தரை பேசுறாருல, அந்த ஜட வாழ்க்கையில் வெறுப்பு அடைந்து அவர்களுக்கு வந்து அந்த பௌதீக பொருட்கள் மீது எந்த விதமான ஒரு நாட்டமும் இல்லாமல், இன்னைக்கு வந்து பௌதிக வாழ்க்கையில் நம்ம நிறைய பேரை பார்க்கிறோம் அப்படின்னா, சின்ன சின்ன விஷயங்கள் மீது நிறைய ஆசை, அவர்களுடைய பெயர் மீது ஆசை, அவர்களுடைய உருவத்தின் மீது ஆசை, பல்வேறு விதமான பொருட்கள் மீது ஆசை. சோ அது எல்லாமே ஒருத்தனுக்கு வந்து வெறுப்பு அடைந்து அந்த பொருட்கள் மீது அவனுக்கு வந்து எந்த விதமான ஒரு ஆசையும் இல்லாமல் அவங்க வந்து இந்த லிபரேஷன் அடைஞ்சு, விடுதலை அடைந்து, முக்தி அடைந்து, அது போன்ற நிலையில் இருப்பவர்கள் தங்கும் இடம்தான் இந்த இடம், இந்த பிரம்மலோகம் எல்லாம். அவங்களுக்கு வந்து என்னன்னா, அந்த அருவத்தின் மீது ஒரு ஈடுபாடு ஏற்பட்டு இந்த பௌதீக வாழ்க்கையில் ஒரு வெறுப்படைந்து, அந்த இன்ப துன்பங்கள், அதாவது அந்த இந்திரிய சுகத்தின் மீது ஒரு வெறுப்படைந்து அவர்கள் பிரியும் நிலையில் அவர்கள் சென்று அடையக்கூடிய இடம்தான் பிரம்மலோகம். அருவம் நம்ம சொல்றோம் இல்லையா, அருவத்தோடு சேர்கிறார்கள் சொல்றோம் இல்லையா, அந்த மாயாவாதி சொல்றோம்ல, நம்ம அந்த மாயாவாதிகள் எல்லாமே அடையக்கூடிய இடம். இங்க வந்து சைத்தன்ய மகாபிரபு கேட்கிற கேள்வி என்ன கேள்வி? ஒரு பக்தனுடைய இலக்கு, அவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, ஒவ்வொரு ஜீவராசியிலுமே பக்தனாக வர வேண்டும். மாயாவாதி கூட ஒரு இஸ் ஆல்சோ டூயிங் எ டிவோஷனல் சர்வீஸ். ஸோ இந்த விரஜா நதி கான்செப்ட் இங்க நம்ம வந்து எதுக்காக இங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்றோம் அப்படின்னா, இந்த பிரம்மலோகம், பிரம்மன் நம்ம சொல்றோம்ல, பிரம்மன் பரமாத்மா பகவான் ரியலைசேஷன் நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த பிரம்மன் அப்படிங்கிற அந்த ஜோதியோடு ஐக்கியமாக கூடியவர்கள். அப்கோர்ஸ் அவங்க வந்து அந்த கான்செப்ட் ஆஃப் மாஸ்டர் சர்வெண்ட் அப்படிங்கிறது அந்த பகவானுக்கு வந்து என்னுடைய மேலதிகாரி அப்படிங்கிற ஒரு நினைப்பு கிடையாது. they wanted to சங்கரா பிலாசபி, அப்படியே ஐக்கியமாகி விட வேண்டும். மோனிஸ்ட் அப்படிங்கிறோம்ல, நம்ம ஒருவர் தான்,
நம்ம வந்து 2 பேர் சொல்றோம்ல, பகவான், தொண்டன், பக்தன். அந்த 2 கான்செப்ட் அங்க கிடையாது. நானும் பகவான் ஆகி விடுவேன் அப்படிங்கிற மாதிரி. சோ அதனால தான் அவங்க வந்து கம்ப்ளீட்டா இது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. நம்ம இந்த பிரஜா நதியை பத்தி இன்னும் நம்ம நிறைய படிக்கணும்னா பாகவத் நிறைய பார்க்கலாம். பத்ம புராணம், உத்தரகாண்டத்துல வந்து நிறைய இதை பத்தி எல்லாமே போட்டிருக்கு. இதனுடைய முக்கியமான ஒரு தன்மை என்ன அப்படின்னா, இங்க இருக்கிற குவாலிட்டிஸ் அந்த பிரஜா நதியை கிராஸ் பண்ண உடனே அந்த 3/4 ஆஃப் பகவான்ஸ் கிரியேஷன், பகவான் சிருஷ்டி செய்த அந்த 3/4 பாகம் ஆன்மீக லோகம், அந்த ஆன்மீக லோகத்தில் இந்த தன்மைகள் கிடையாது. அதனால நீ சொல்ற இந்த வர்ணாசிரமம், சரண்டரிங், கிவிங், சாக்ரிஃபைஸ், எல்லாத்தையுமே ரினவுன்ஸ் பண்றது எல்லாமே வித்தின் திஸ் 25% அந்த பிரஜா நதிக்கு கீழே இருக்கிற போர்ஷன். பட் மகாபிரபு எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா, கம்ப்ளீட்டா பர்ஃபெக்ஷன், கம்ப்ளீட்டா அந்த பக்தி, அது வந்து எந்த மாதிரி ஒரு இலக்கை அடைய முடியும் அப்படின்னு. சோ இதை எல்லாமே கேட்ட பிறகு ராமானந்தரா என்ன சொல்றாரு அப்படின்னா, ஞான மிஸ்ர பக்தி சாத்திய சாரா, இதெல்லாமே ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே வந்திருக்காரு. இப்போ வந்து ஞான மிஸ்ர பக்தி, அவர் அதை பத்தி இப்ப பேச போறாரு. ஒருவன் பக்தி தொண்டு ஆற்றும் போது அவன் எந்த மாதிரி ஒரு பூரணத்துவை அவனால் அடைய முடியும் என்றால், அறிவு கலந்த பக்தி, நாலேஜ் பேஸ்ட், ஞான மிஸ்ர பக்தி, நாலேஜ் பேஸ்ட் பக்தி, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஒருவன் வந்து புத்தகத்தை படிச்சுட்டு அந்த புத்தகத்துல என்ன இருக்கிறதோ அதை போலவே செய்ய வேண்டும். நீங்க சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, புக்ல படிச்சுட்டு பிராக்டிக்கல் கிளாஸுக்கு போகும்போது அந்த புக்ல என்ன படிச்சாங்களோ அதை அப்படியே பிராக்டிக்கலா பண்ணணும். அவங்க மேபி ஒரு டிசெக்ஷன் பண்றாங்க, இல்லைன்னா ஒரு ஃப்ராகை கட் பண்றாங்க, ஜுவாலஜி ஸ்டூடெண்ட், இல்லைன்னா ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷன் படிச்சவங்க வந்து அனாட்டமி பண்றாங்க. அப்படிங்கும் போதெல்லாம் புக்கை படிச்சுட்டு அங்க போயிட்டு அப்படியே டிசெக்ஷனோ இல்லைன்னா அந்த லேப்ல போய் அவங்க பண்றாங்க. திஸ் இஸ் கால்டு அறிவு கலந்த அறிவு கலந்த அப்ளிகேஷன். சோ இங்க வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஞான மிஸ்ர பக்தி தான் ஒரு பரிபூரணத்தின் சாராம்சம். இங்க ஒரு ஞானம் அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆயிடுதுன்னா, பல்வேறு வகையான ஆச்சாரியர்கள், பல்வேறு வகையான வேதங்கள், பல்வேறு வகையான இதிகாசங்கள், இது எல்லாமே படிச்சுட்டு அந்த பகவானை பற்றிய முழுமையான ஒரு சாராம்சத்தை அவர்கள் தெரிந்த பிறகு அவர்கள் வந்து பகவானுக்காக தொண்டு செய்ய போவதுதான் மிகவும் முக்கியமானது. பிரம்மபூதா பிரசன்னாத்மா நா சோச்சதி நா கங்ஷதி சம சர்வேஷு பூதேஷு மத் பக்திம் லபதே பரம். சோ ஒரு ஆன்மீக நிலையில் ஒருவன் இருந்து கொண்டு பகவானை முழுமையாக புரிந்து கொண்டு அவன் அந்த பகவானுக்கு தொண்டு செய்யும் பொழுது அவனுக்கு பெரிய இன்பம் ஏற்படுகிறது. அந்த பெரிய இன்பம் அவனுக்கு ஏற்படும் பொழுது அவன் எந்த சிறிய இன்பத்திற்காகவோ பெரிய துன்பத்திற்காகவோ அவன் எப்பொழுதுமே மகிழ்ச்சி அடைவதோ துன்பப்படுவதோ கிடையாது. அவன் அனைத்தையும் சமநோக்கோடு பார்க்கக்கூடிய மனநிலையை அடைகிறான். பிரம்மபூத பிரசான்னாத்மா நா சோச்சதி நா கங்ஷதி. சந்தோஷமாக இருந்தாலும் சரி, துக்கமாக இருந்தாலும் சரி, அவனுக்கு அதை பற்றி கவலை கிடையாது. சம சர்வேஷு பூதேஷு, அனைத்தையும் சமமாக பார்க்கக்கூடிய நிலைக்கு வருகிறான். மத் பக்திம் லபதே பரம், அவனால் மட்டுமே மத் பக்திம் லபதே பரம், முழுமையான ஒரு பூரணத்துவமான ஒரு ஆன்மீக நிலையை அவனால் அடைய முடியும் அப்படின்னு அவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் கோட் பண்ணி மகாபிரபு சொன்ன உடனே, ராமானந்தரை சொன்ன உடனே மகாபிரபு சொல்றாரு, இதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. நான் இதையும் ஐ எம் ரிஜெக்டிங் இட். எனக்கு இது நீ சொன்ன கருத்து எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் உன்னிடமிருந்து இதைவிட மிகச்சிறந்ததாக எதிர்பார்க்கிறேன். இப்போ இதை எதற்காக அவர் நிராகரிக்கிறார் அப்படிங்கிறதுக்கான ஆச்சாரியர்களுடைய ஒரு விளக்கம் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு ஆன்மீக செயல்கள், பக்தி தொண்டு என்பது ஊகம் கலந்த அறிவோடு செய்வது என்பது வெளிப்புற செயலாகும். ஸ்பெகுலேட்டிவ் நாலேஜ் அப்படிமோ இல்லையா, ஊகம் கலந்த அறிவு அப்படிங்கிறது காரணம் என்னன்னா, அந்த ஊகம் கலந்த அறிவு எங்கிருந்து வருகிறது? வெளியே இருந்து வருது. somebody is giving you the source. வேறு ஏதோ ஒரு ஆதாரம் மூலமாக ஒரு வெளியிலிருந்து வரக்கூடிய ஒரு குறிப்பு, ஒரு ஞானம், அதன் மூலமாக நீங்கள் செய்கிறீர்கள் என்றால் அது தூய்மையான பக்தி தொண்டின் வரையறைக்குள் அது எடுத்து வரப்பட மாட்டாது. காரணம் என்ன அப்படின்னா, உங்களுடைய சிந்தனையில் பௌதீகத்தனமான ஒரு அறிவு ஏற்படுகிறது என்றால் அது வந்து நேர்மறையான செயலாக இருக்கலாம் அல்லது எதிர்மறையான செயலாகவும் இருக்கலாம்.
அந்த சேவகம் ஆன்மீக சேவகமாக ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. நேர்மறை அப்படிங்கும்போது நீங்க வந்து பாசிட்டிவா நீங்க வந்து நான் இவ்வளவு சம்பாதிக்கிறேன், இதுல வந்து நான் இவ்வளவு வந்து நான் பகவானுக்காக நான் பண்ணணும் அப்படின்னு வெரி பாசிட்டிவா, இன்னைக்கு நான் கோயிலுக்கு போறேன், நாங்க நிச்சயமா போய் சேர்ந்துருவேன் கோயிலுக்கு, வழியில எவ்வளவு டிராபிக் இருந்தாலும் நான் வந்து கண்டிப்பா இன்னைக்கு நான் கோயிலுக்கு போயிடுவேன், நான் பண்ணிடுவேன் அப்படிங்கிறது எல்லாமே தீஸ் ஆர் ஆல் சம்திங் பாசிட்டிவ். பட் நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, உங்களை யாரு உங்களை வந்து மையப்படுத்துகிறார்கள் என்றால் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் உங்களை கண்ட்ரோல் பண்ணுது, அந்த பௌதீக ஆற்றல் உங்களை கண்ட்ரோல் பண்ணுது. இதே செயல் எதிர்மறையான செயலாக எப்படி புரிந்து கொள்வது என்றால், மனசுல மாத்திரம் நீங்க நினைச்சுக்கிட்டே இருக்கீங்க, எனக்கு இவ்வளவு சம்பளம் வருது, நான் பக்தியில இவ்வளவு வந்து பகவானுக்காக நான் பண்ணணும், இன்னைக்கு நான் கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து பாசிட்டிவ் திங்கிங் ஒன்லி, பட் யூ ஆர் நாட் டூயிங் இட். நீங்க வந்து நேரா கோயிலுக்கு போக மாட்டீங்க, எனக்கு ரொம்ப களைப்பாக இருக்கிறது, நான் இன்னைக்கு போக வேண்டாம், நான் வீட்டுல உட்காந்துக்கிட்டே நான் வந்து சாண்டிங் பண்றேன், இல்லைன்னா ஏதாவது புக்ஸ் நான் படிக்கிறேன் அப்படின்னு அந்த திஸ் இஸ் ஆல்சோ டிவோஷனல் சர்வீஸ். நீங்க உட்காந்து சாண்டிங் பண்றது கூட டிவோஷனல் சர்வீஸ். ஆனால் முதலில் உங்களுக்கு ஏற்பட்ட அந்த எண்ணம் என்ன மாதிரி ஒரு எண்ணம் அப்படின்னா, நான் இன்னைக்கு கண்டிப்பா கோயிலுக்கு போகணும், அந்த தரிசனம் பார்க்கணும், மங்களாரத்தி பார்க்கணும், சயனாரத்தி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்க மனசுல இருந்துகிட்டு இருக்கும்போது, அதை வந்து ஏதேனும் ஒரு காரணத்திற்காக உங்களால் செல்ல முடியவில்லை, அந்த நேரத்தை நீங்க வீணடிக்காம வேறு ஒரு செயல்களில் பக்தி சேவையில் ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் கூட, திஸ் இஸ் கால்டு எ நெகட்டிவ், இட் இஸ் a materialistic thought only. உங்களுடைய உடல் சௌகரியத்திற்காக அல்லது உங்களுடைய சௌகரியத்திற்காக அந்த ஒரு சேவகத்தை நீங்கள் செய்ய மறுக்கிறீர்கள். சோ அவர் இதைத்தான் கோட் பண்றாரு. இது வந்து எந்த விதமான பௌதிக கலங்கங்கள் இல்லாமலும் இருக்கலாம், பட் ஸ்டில் அடிப்படை ஆதாரமாக உங்களுக்கு வருவது என்னவென்றால் அந்த பௌதிகத்திலிருந்து தான் வருகிறது. எனவே ஒரு ஜீவராசி முழுமையான தூய்மையான பரிபூரணமான நிலையை அடைய வேண்டும் என்றால் இந்த பௌதீக நிலையிலிருந்து அவர்கள் வெளியேற வேண்டும் அப்படின்னு கிளீனா சொல்லிடுறாரு. எனவே இது என்னால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது அப்படின்னு மகாபிரபு சொன்னதுல பரிபூரணமான அர்த்தம் இருக்கிறதாக ஆச்சாரியர்கள் தங்களுடைய பொருளுரையில் விளக்குகிறார்கள். இது வந்து சைத்தன்ய சரிதாமிரதத்தில் நம்ம அந்த அளவுக்கு ஃபுல்லா டீப்பா நம்மளால பார்க்க முடியாது. பட் இதே இந்த ரெஃபரன்ஸுக்காக மற்ற ஆச்சாரியர்கள் எதனால் சைத்தன்ய மகாபிரபு இந்த நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், இந்த சைத்தன்ய சரிதாமிரதா இந்த சாப்டர் படிக்காத வரைக்கும் யார்கிட்டயாச்சும் போய் இதெல்லாம் சொன்னீங்கன்னா, ஓ இவர் பெஸ்ட் டிவோட்டி பிரபு, என்னமா பண்றாரு தெரியுமா இவர் டிவோஷன்லாம் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே பேசுவோம். ஆனா இதெல்லாமே படிச்ச பிறகு, இதெல்லாமே புரிஞ்சுக்கிட்ட பிறகு இப்ப நம்ம செய்யற பக்தி மேல நமக்கே நம்பிக்கை இல்லாம போயிடும். காரணம் என்ன அப்படின்னா, இந்த லெவலுக்கு நம்மளால வந்து பண்ண முடியுதா? ஒரு பையன் எல்கேஜி படிக்கிறான், உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு ஸ்கூல்ல படிக்கிற எல்கேஜியும் ஒண்ணுதான், அவன் வந்து தி பெஸ்ட் கான்வென்ட் இன் இந்தியா அங்க வந்து எல்கேஜி படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து படிப்பு என்பது ஒன்றுதான். ஆனால் அந்த அறிவு, அந்த ஞானம், நான் வந்து பௌதீகமா சொல்றேன், இதை வந்து தயவு செஞ்சு ஆன்மீகத்தோட கம்பேர் பண்ணாதீங்க. அந்த பௌதீகமாக பார்க்கும் பொழுது அவன் எந்த அளவு ஒரு உயர்ந்த ஞானத்தை அந்த பெஸ்ட் ஸ்கூல்ல படிக்கிறவனால ஏற்றுக்கொள்ள முடியுமோ, அது வந்து ஒரு சாதாரண நம்ம பக்கத்து வீட்டுல இருக்கிற பக்கத்து ஸ்கூல்கார பையனுக்கு அது வந்திருக்காது. சோ அது போல இந்த ஆன்மீகத்தில் ஒரு பரிபூரணமான பூரணத்துவம் ஒருவன் பெற வேண்டும் என்றால் மகாபிரபு என்ன நினைக்கிறாரோ அந்த லெவலுக்கு எவன் ஒருவன் வருகிறானோ, எவன் ஒருவன் பக்தி செய்கிறானோ, அதுவே ஒரு உன்னதமான பக்தி, அதுவே ஒருவனுடைய ஒரு இலக்கு அப்படிங்கிறத இங்க வந்து மகாபிரபு சொல்றதுக்கு வரார். சோ இது சொல்லி முடிச்ச உடனே ராமானந்தராய் என்ன பண்றாரு அப்படின்னா, இதையும் ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. அப்படிங்கும்போது அவரை வந்து ஞான பக்தி மிஸ்ரா, ஞானத்தின் மூலமாக பக்தி செல்றாரு அப்படி இல்லையா. இங்க உடனே சொல்றாரு, ராய் கஹே ஞான சூன்ய பக்தி சாத்திய சாரா. முதல்ல வந்து ஞானம் பக்தி, ஞான மிஸ்ர பக்தினர். இப்போ வந்து ஞான சூன்யா, ஞானம் சூன்யா மீன்ஸ் மைனஸ், பக்தி செய்யும் பொழுது ஞானம் இல்லாமல் எவன் ஒருவன் செய்கிறானோ, பியூர் டிவோஷனல் சர்வீஸ் பண்ணும்போது கொஞ்சம் கூட ஒரு கற்பனை கலந்த அறிவு இல்லாமல், கற்பனை கலந்த ஒரு ஊகம் இல்லாத ஒரு அறிவு இல்லாமல் எவன் ஒருவன் செய்கிறானோ அதுவே மிகச்சிறந்தது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா, பிரம்மதேவனுடைய பிரார்த்தனை, பிரமாணங்கள் தேவைன்ட்டார் இல்லையா அவரு, பிரம்மதேவனுடைய ஒரு பிரார்த்தனை, அந்த பிரார்த்தனையை வந்து அவர் என்ன சொல்றாருன்னா,
எவன் ஒருவன் அருவத்தை தூக்கி எறிந்து விட்டு, அருவம் என்றால் இங்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ரியலைசேஷன், நம்ம தெரியும் நம்ம எல்லாருக்குமே, அந்த அருவத்தை அவன் தூக்கி எறிந்து விடுகிறான். அதே மாதிரி அவன் அனுபவம் மூலமாக, தத்துவங்கள் மூலமாக அவன் பெற்றதை பத்தி அவன் எங்கேயுமே ஆர்கியூ பண்றதே கிடையாது. யாராச்சும் ஒண்ணு செய்யும் பொழுது, இல்ல பிரபு இது இப்படி பண்ணக்கூடாது பிரபு, எங்க குரு அப்படி சொன்னாரு, என்னுடைய சீனியர் டிவோட்டி இப்படி சொன்னாரு, நான் அன்னைக்கு கிளாஸ்ல மகராஜ் கிளாஸ் கேட்டேன், மகராஜ் இப்படி சொன்னாரு அப்படின்லாம் வந்து ஒரு சில பேர் வந்து நம்மளுடைய செயல்களில் குறைகளை கண்டுபிடிக்க தயாராக இருப்பார்கள். சோ அந்த மாதிரி ஒரு அர்த்தம் தான் இது. அனுபவ தத்துவ உண்மைகளை விவாதிப்பதையும் கைவிடுகிறான். பிரம்மத்தை கைவிட்டவன் தூர எரிந்து விடுகிறான். பிரம்மம் அப்படின்னா என்னன்னா, he is not an அருவவாதி. பிரம்மத்து மீது அவனுக்கு நம்பிக்கை கிடையாது, அதை தூக்கி போட்டுறான். அது இல்லாம இது வந்து ஞான சூன்ய பக்திக்கான அர்த்தம். பக்தி மைனஸ் ஞானம், தட் இஸ் த பக்தி. சோ அந்த அனுபவ தத்துவ உண்மைகளையும் அவன் விவாதிக்காத, அதையெல்லாம் கைவிட்ட பக்தர்கள், இதை பத்திலாம் அவங்க எதை பத்தியுமே கேர் பண்ணாம இருக்கக்கூடிய ஒரு பக்தர்கள், அவர்களிடம் பகவானை பற்றி, பகவானினுடைய நாமத்தை பற்றி, பகவானினுடைய லீலைகளை பற்றி, பகவானினுடைய பெருமைகளை பற்றி, பகவானினுடைய உருவத்தை பற்றி எவன் ஒருவன் தெரிந்து கொள்கிறானோ, இந்த மாதிரி டிவோட்டிஸ் வந்து செல்ஃப் ரியலைஸ்டு சோல்ஸ். நம்ம சொல்றோம் இல்லையா, செல்ஃப் ரியலைஸ்டு சோல்ஸ் போய் நம்ம கத்துக்கிறோம், நம்ம சொல்றோம்ல, அந்த மாதிரி பிரம்மதேவன் அந்த பிரார்த்தனையில் சொல்லும்போது இந்த மாதிரி ஆர்கியூ பண்ணாம இருக்கக்கூடிய ஒரு செல்ஃப் ரியலைஸ்டு சோல் கிட்ட போய் உடலாலும் வார்த்தைகளாலும் தங்களை முழுமையாக எவன் ஒருவன் ஒப்படைத்து, அவர்கள் எந்த ஆசிரமத்தில் இருந்தாலும், அவர்களால் எந்த சமுதாய அந்தஸ்தில் இருந்தாலும் இந்த பக்தியை பற்றி அவர்களால் பேச முடியும், அந்த பக்தியை அவர்களால் செய்ய முடியும். இவங்களால என்ன ஒண்ணுன்னா, பகவானே அவர்களிடம் தஞ்சம் அடைகிறான் அப்படின்னு தான் அந்த பிரம்மதேவனுடைய ஒரு பிரார்த்தனை. வெல்ல முடியாத பகவானை அந்த பக்தன் வென்று விடுகிறான். எந்த மாதிரி பக்தன்? அருவத்தின் மீது நம்பிக்கையற்ற, எந்த விதமான தர்க்கமும் செய்யாமல், அனைத்தையும் தெரிந்த அந்த உத்தம ஆச்சாரியரிடம் சென்று எந்த ஆசிரமத்தில் இருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும் அந்த பக்தியை செய்து கொண்டு இருப்பவன், he is conquering the Lord. அவனால் அந்த பக்தி, அந்த பகவானை புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கும்போது அவர் சொல்றாரு. ஸோ இதை கேட்ட உடனே தான் மகாபிரபுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட்டா ரிஜெக்ஷன் பண்ணாம அவர் வந்து அப்படியே ஒரு புன்முறுவல், ஓ இதை நான் வந்து ரிஜெக்ட் பண்ண மாட்டேன், ஆனாலும் இதை விட அதிகமான அளவிற்கு உன்னிடம் ஏதேனும் விஷயங்கள் இருந்தால் எனக்கு தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிறார். ஸோ இந்த லெவலுக்கு வரும்போதுதான் மகாபிரபு வந்து திஸ் இஸ் லிட்டில் அக்செப்டபிள் ஃபார் மகாபிரபு, இதை பத்தி நீ இன்னும் கொஞ்சம் அதிகமாக பேச வேண்டும் அப்படின்னு அவர் கேட்டுக்கிறாரு. ஸோ நம்ம இதோட இன்னைக்கு ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது இன்னும் ஒரு 2 கிளாஸ் போகும். நான் வந்து ரொம்ப டீப்பா நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் 2 காரணத்தையும் நான் நிறைய புக்ஸ் ரெஃபர் பண்ணி இந்த பாயிண்ட்ஸ்லாம் கேதர் பண்றதால நான் 2த்தையுமே வந்து உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஸோ தட் மகாபிரபு எதற்காக ரிஜெக்ட் பண்றாரு, இதை வந்து எதனால ராமானந்தராய் சொன்னாரு, சொல்லிட்டு எப்படி ரிஜெக்ட் பண்ணாரு, மற்ற ஆச்சாரியருடைய கருத்துக்கள், நம்ம இதெல்லாம் 3த்தையும் கலந்து பார்க்கறதால கொஞ்சம் டைம் எடுத்துட்டே போகுது நம்மளுக்கு. இன்னும் ஒரு 2 கிளாஸ்ல வந்து மோஸ்ட்லி கம்ப்ளீட்டா நமக்கு எல்லாமே புரிய ஆரம்பிச்சிடும். கடைசியாக மகாபிரபு என்ன எதிர்பார்த்தாரோ அதை ராமானந்தராயர் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். போக போக அந்த அளவுக்கு ஒரு நெக்டேரியன் டிஸ்கஷன் 2 பேருக்குமே வந்து ஒரு உயர்ந்த ஒரு பக்தியினுடைய ஒரு தத்துவத்தை ராமானந்தராயர் மகாபிரபுவுக்கு வழங்க இருக்கிறார். ஸோ இந்த ஸ்டேஜ்ல தான் இப்பதான் மகாபிரபு எதிர்பார்க்கக்கூடிய அளவிற்கு ராமானந்தராயர் கருத்துக்களை கூற துவங்குகிறார். ஸோ இது வரைக்குமே வந்து இட் இஸ் சார்ட் ஆஃப் ரிஜெக்ஷன் பாயிண்ட். நம்ம இன்னும் ஒரு கொஞ்சம் ரிஜெக்ஷன்ஸ் பாயிண்ட்டை நம்ம பார்ப்போம். பட் அக்செப்டபிள் பாயிண்ட்ஸ் மாதிரி இருக்கும் மகாபிரபுக்கு. அதன் பிறகு பரிபூர்ணமாக மகாபிரபு ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்களை ராமானந்தராயர் கூற வரும்பொழுது மகாபிரபு அதுலயும் இன்னும் எனக்கு நிறைய சொல்லு அப்படின்னு அந்த சுவையை அவர் அதிகரித்து கொண்டே செல்வார். ஸோ ஒரு அற்புதமான ஒரு டிஸ்கஷன் இது. ஸோ லெட் அஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் நெக்ஸ்ட் வீக். ஸோ இன்னைக்கு நம்ம இதோட நிறுத்திக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கருத்துக்கள் தெரிவிக்கணும், இல்லைன்னா பாயிண்ட்ஸ் அதை ஆட் பண்ணணும், சொல்லுங்க மதுரை.
ஹரே கிருஷ்ண பிரபு. இங்க வந்து ராமாயண நாயர் வந்து ஆல்ரெடி இன்டெலிஜென்ட், ரைட்? சோ இங்க வந்து மகாபிரபு வந்து அவரு சொல்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்றாரு தானே பிரபு? இப்ப ஆமாம். நாங்க இப்ப பிராக்டிக்கலா இப்ப வந்து நாங்க வந்து பௌதிகத்துல வந்து இப்ப நாங்க காலையில எழும்புறோம், பிரம்ம முகூர்த்தத்துல சாண்ட் பண்றோம், நிறைய விஷயங்கள் பண்றோம்னா பிரபு, மங்களாரத்தி பண்றோம், என்ன பண்றோம். அப்படி இருக்கப்ப ராமாயந்திர ராயர் அவருக்கே வந்து மகாபிரபு வந்து இவ்வளவு விஷயங்களை ரிஜெக்ட் பண்றாருன்னா, இப்ப நாங்க செய்யற அந்த பக்தி வந்து எப்படி பிரபு பூர்ணத்துவம் பெறும் பிரபு? அது வந்து நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்ப வந்து இப்ப இதுல வந்து நீ சொன்னீங்க எல்லாத்தையுமே அனைத்தையுமே துறவறம் செஞ்சாதான் பண்ண முடியும்னு. இப்ப நாங்க அப்படி பண்ண முடியாது தானே பிரபு. இப்ப நாங்க இப்ப நம்ம ஹையர் எஜுகேஷன் பிள்ளைகளை அனுப்பணும், நம்ம 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 ஏர்னிங்ல வந்து எதையுமே சேமிக்கிறது அளவுக்கு இருக்காது தானே பிரபு. ஏன்னா அது எப்படியுமே எல்லாம் முடிஞ்சிடும். இப்ப பகவானுக்கு வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நம்ம வந்து ஒதுக்க முடியும்னா பிரபு, ஃபுல்லா நாங்க வந்து ஒதுக்க முடியாது. இப்ப இந்த மாதிரி விஷயத்துல எப்படி மகாபிரபு நம்மளை ஏத்துக்குவாரோ பிரபு? நம்ம பக்தி வந்து இல்ல இல்ல எந்த நிலையில அதாவது இருக்கு பிரபு? அதாவது நம்ம வந்து இதை கொஞ்ச நாள் டீப்பா புரிஞ்சுக்கணும். நம்ம காலையில பல் தேய்க்கிறதுக்கு நம்ம பல் தேய்க்கிறோமா இல்லையா? காலையில சேர்க்கிறோம் பிரபு. காலையில சாப்பிடுறோமா இல்லையா? சாப்பிடுறோம் பிரபு. குளிக்கிறோமா இல்லையா? குளிக்கிறோம் பிரபு. திஸ் இஸ் யாரு சொன்னாலும் சொல்லாட்டியும் நீங்க நிச்சயமா இதை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க இல்லையா? ஆமா ஆமா பிரபு. மகாபிரபு என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் நீங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்கணுங்கிறாரு. ஓகே. இதுதான் வந்து ப்ராசஸ் ஃபார் பியூரிஃபிகேஷன். அவர் எதிர்பார்க்கிற நிலை இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அவர் சொல்லவே இல்லை. ரிஜெக்ஷன் அப்படின்னா அவர் என்ன கேள்வி கேட்டாரோ அதற்கான பதிலை ராமானந்தராயர் கூற ஆரம்பிக்கவில்லை. அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, இதெல்லாமே ஒரு வெளிப்புறம், இதெல்லாம் நிச்சயமாக ஒருத்தர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். இதெல்லாம் ஒருத்தர் பண்ணவே இல்லை அப்படின்னா அவங்கள வந்து அவர் மனிதனாகவே பார்க்கவில்லை. ஒரு விலங்கை விட மோசமான ஒரு 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 ஜந்து, அந்த ஒரு ஜந்துவாகத்தான் பார்க்க வேண்டும். ஸோ நம்ம இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து இட் இஸ் மேண்டேட்ரி. நிச்சயமாக நம்ம எப்படி நம்ம பல் தேய்க்கிறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, ஒருத்தர் வீட்டுல மரணம் ஏற்பட்டா கூட அந்த வீட்டுல வந்து நெருப்பு ஏத்தக்கூடாதும்பாங்க. அதனால பக்கத்து வீட்டுல இருந்து டீயோ காஃபியோ ஏதோ சாப்பாடோ வரும், அதை போய் தனியா ஒரு ரூம்ல உட்காந்து சாப்பிடுவாங்க. அந்த லெவலுக்கு நமக்கு வந்து அந்த உணவு என்பது அத்தியாவசியமாக போய்விடுகிறது, அந்த வயிற்று பசியை ஆற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக. அது போல இந்த பக்தி, இந்த செயல்முறைகள், இந்த வர்ணாசிரமம், நீங்கள் கடமைகள், அந்த அந்த பலனை பகவானுக்கு தருவது அப்படிங்கிறது எல்லாமே வந்து மேண்டேட்ரி, கம்பல்சரியா நீங்க பண்ணணும். அது நிறைய பேர் பண்ணாம இருக்காங்க இன்னைக்குமே நம்ம நாட்டுல. நம்ம எல்லாம் வந்து அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம இங்க இருந்து இன்னும் ஃபர்தரா எங்க மூவ் ஆகணும், அந்த மகாபிரபு எதிர்பார்க்கக்கூடிய அந்த நிலைக்கு நாம் எப்படி நம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம சிந்திக்க வேண்டும். So that should be our idea. இப்ப நாங்க இப்ப பண்றதும் மகாபிரபு ஏத்துக்குவார் தானே பிரபு? நாங்க ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருக்கோம். அதை வந்து ஃபுல்லா ரெனன்ஸ் பண்ண முடியாது தானே பிரபு? ஆமா ஆமா ஆமா, நம்ம ரினவுன்ஸ் பண்ணவே முடியாது. அதுல இருந்து நம்ம வந்து எப்படி மெருகேற வேண்டும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்.